الرحيم عن عبد الله بن عباس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما الميت في القبر إلا كالغريق المتغوث. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்முத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாப செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஆதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பைஹகி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல் மையித்து ஃபில் கபரி இல்லா கல் கரீதில் முத்தகப்பித். இந்த உலகத்தை விட்டு மரணித்தவர்கள் உண்டு. அவருடைய மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன? அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? நம்மில் மரணித்தவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்றாங்க. மல் மையித்து ஃபில் கபர், இந்த உலகத்தில் இறந்து போனவர்கள், மரணித்தவர்கள், மையத்தானவர்களை நல்லடக்கம் செய்வோம். நல்லடக்கம் செய்யப்பட்ட கபரில், அந்த மண்ணறையில் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, கல் கதீதில் முத்தகப்பித். தண்ணி இருக்கு, தண்ணியில மூழ்கக்கூடியவன் என்ன பண்ணுவான்? யாராச்சும் காப்பாற்றுவாங்களான்னு கையை தூக்கி என்ன பண்ணுவான்? காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லுவான். அதானே? தண்ணில மூழ்கிறான், மூழ்கக்கூடியவன் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லுவான். அதே போல மண்ணறையில் உள்ளவர்களும் தண்ணீரில் மூழ்கக்கூடியவன் உதவி தேடுவதை போல உதவி தேடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தண்ணீரில் மூழ்கக்கூடியவன் உதவி தேடுவதை போல என்ன பண்றான்? உதவி தேடுகிறான். தண்ணீர்ல மூழ்கிறவன் உதவி தேடுறான், நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா மண்ணறையில் உள்ளவங்களை உதவி தேடுவது நம்ம கண்ணுக்கு தெரியாது. மேல மண்ணு தான் தெரியும் நமக்கு. மண்ணறையிலேயே பேர் பக்கத்தில் நின்றாலும் அவர்கள் உதவி தேடக்கூடிய நிலைப்பாடுகள் நமக்கு தெரியாது. அந்த மண்ணறையில் நடக்கக்கூடிய நிகழ்வை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் மண்ணறையில் உள்ளவர்களுக்காக என்ன செய்யணும்? அவங்க மூத்தாயிட்டாங்க, அவங்களுடைய நிலைப்பாடுகள் அது. மண்ணறையில் அவர்களுக்கு சில தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகள் தான் அவர்கள் அவையும் தேடுவதை போல, மூழ்கக்கூடியவன் அவையும் தேடுவதை போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ததிரு தஅவத்துன், அவங்க நம்முடைய பிரார்த்தனைகளை அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. நம்ம துவா செய்வோமா அப்படின்னு சொல்லி யாரை எதிர்பார்க்கிறார்? மண்ணறையில் உள்ளவர்கள், இறந்தவர்கள், மரணித்தவர்கள், மையத்தானவர்கள், அடக்கம் செய்யப்பட்டவர்கள் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். அப்படி அவர்களுக்காக துவா செய்யப்படும் என்றால் தல்ஹகுஹு, அவரை போய் சேரும் என்றால் நாம் செய்யக்கூடிய துவா, நாம் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார் அவரை போய் சேரும் என்றால், மின் அபின், அவருடைய தந்தையிடமிருந்து, அவ் உம்மின், அவருடைய தாயிடமிருந்து, அவ் அஹின், அவருடைய சகோதரரிடமிருந்து, அவ் சதீகின், அல்லது தோழர்கள், நண்பர்களிடத்திலிருந்து ஒரு பிரார்த்தனை, ஒரு பாவ மன்னிப்பு தேடுதல் அவரை போய் சேரும் என்றால், ஃபைதா லஹகத்துஹு, அவரை போய் சேர்ந்து வேண்டும் என்றால், கான அஹப்ப இலைஹி மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகமும் உலகத்தில் உள்ளது எல்லாமே கிடைப்பதை விட மிக பிரியமானதாக நினைப்பா. ஒரு துவா கிடைச்சிச்சுன்னா, ஒரு இஸ்திக்ஃபார் கிடைச்சிச்சுன்னா, மன்னரையில் உள்ளவர் எப்படி இருப்பாரு? துன்யாவும்
இந்த உலகமும் உலகத்தில் உள்ளது எல்லாமே கிடைச்சா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ, அப்படி ஒரு துவாவும் ஒரு இஸ்திக்ஃபாரும் கிடைச்சிருச்சுன்னா மன்னரையில் உள்ளவர் அவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பிரியமாக இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். وَإِنَّ اللَّهَ تَعَالَى يُدْخِلُ عَلَى أَهْلِ الْقُبُورِ مِنْ دُعَاءٍ. அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் துஆக்களையும் இஸ்திக்ஃபார்களையும் அவர்களுக்கு வழங்குகிறார். நாம் செய்யக்கூடிய துஆவை அவர்களுடைய மன்னருடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்காக வேண்டி மகிழ்ச்சிக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றார், நாம் செய்யக்கூடிய மின் அஹ்லில் அர்த் துன்யாவில் இருந்து செய்யக்கூடிய துஆக்களை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறார். எந்த அளவுக்கு வழங்குறான், அம்சானுல் ஜிபால் வளையலும் நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். நாம் கேட்கக்கூடிய துஆக்களும் இஸ்திக்ஃபார்களும் அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான், அம்சானுல் ஜிபால் மலையளவுக்கு அல்லாஹ் வளர்த்து கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, வைன்ன ஹதியத்தில் அஹ்யா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் அம்வாத்தி வர்ணித்தவர்களுக்காக அல் இஸ்திக்ஃபார் லஹும், அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடுறதா நம்ம செய்ய வேண்டிய வேலை. யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து, நமக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடுவோம் அல்ல, நம்ம குடும்பத்தில் உள்ள நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடன் பிறந்தவர்கள், நம்முடன் பழகியவர்கள், நாம் நமக்கு பாவம் மன்னிப்பு தேடுவதை போல அவர்களுக்கும் என்ன பண்ணணும், பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு தான் அவர்களுக்கு என்னது, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் பைஹகி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்று. இன்னொரு ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி, நாளை வறுமை நாளில் நன்மை தீமைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஏடு இருக்கும்ல, ஏடுகள், ஃபைல்ஸ்கள், அந்த ஃபைல அல்லாஹ் கொடுக்கும் பொழுது இஸ்திக்ஃபாரன் கதீரன், அதிகமாக இஸ்திக்ஃபார் தேடக்கூடியவனாக இருந்திருந்தால் அந்த மனிதன் அந்த ஏட்டில், அந்த பதிவேட்டில் அதிகமாக இவர் இஸ்திக்ஃபார் தேடினார் என்று அந்த பட்டியலில் இருக்கும் என்றால், அப்படிப்பட்டவருக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நிறைய இஸ்திக்ஃபார் அவர் தேடிக் கொண்டிருந்தால் நாளை மறுமை நாளிலே அவர் நல்வாழ்த்து பெற்றவராக நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவராக ஆகுவார் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் நஸஈ போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி இப்படி துஆ செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் துன்யா இதா ஹஸன், யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நான் நல்லதை அடைந்திருந்தால் இஸ்தப்ஷிரு, அதை கொண்டு என்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைப்பாயா. வைதா ஹஸாவு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது தீயதை கண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தருவான். ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டால் அதன் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைந்து கொள்வார்கள். ஏதாவது ஒரு தீயதை அடைந்து கொண்டா அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்வார். இது நமக்கும் அதுதான், ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்தது, இன்றைய தினம் கிடைச்சிச்சு அப்படின்னா நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்போம். ஒரு தீயதை எதில் ஏற்பட்டு விட்டால் அதில் ஏற்பட்டுச்சு அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்காம அதிலிருந்து விடுபடுவதற்கும் அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு தேடுவதற்கும் ஒரு காரணமாக அந்த பாவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் பைஹகி போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்.